வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கை வெளியிட்டாங்க. என்றைக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணணுங்கிறது, என்றைக்கு டேட் முடியுங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 15/7/2025 தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 13/8 அது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்திங்கன்னா 18/8 அதுலேருந்து 20/8 வரையும் நீங்கள் ஏதாவது கரெக்ஷனாக அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 28/9/2025 உங்களுக்கு காலைல 9லேருந்து 12 வரையும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் டேட் உங்களுக்கு பின்னாடி தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 645 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் குரூப் 2க்கும் 2Aக்கும் தனித்தனியாக வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் 2 சர்வீஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இன்னும் நிறைய போஸ்டிங் ப்ரொபோஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 வேகன்சி இதுக்கு கொடுத்துருக்காங்க குரூப் 2க்கு. ஸோ 2A சர்வீஸ்க்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உள்ள வேகன்சின்னு பிரிச்சிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா குரூப் 2Aக்கு 595 வேகன்சி, மொத்தமாக 645 வேகன்சி மொத்தமாக குரூப் 2க்கும் 2Aக்கும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/7/2025 படி உங்களோட ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும். குரூப் 2 சர்வீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதர் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எவ்வளோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் லிமிட் மாறுது. மினிமம் ஏஜ் லிமிட்டும் சரி, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் சரி, போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறுது. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போலேயே குரூப் 2A சர்வீஸ்க்கும் அதே போல் தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் சரி, மினிமம் ஏஜ் லிமிட் இது எல்லாமே உங்களுக்கு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருந்தா போதும். டிகிரி முடிச்சிருந்தா தான் இதுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன படிச்சிருக்கணும், எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்ப்போம். ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2Aக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ், தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்பர் ஆஃப் கொஷின் தமிழுக்கு 100 சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் வைஸாக 75. அடுத்து ஆப்டிடியூடு பார்த்திங்கன்னா 10th பொறுத்து 25 கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டல் 200 மார்க்கு, 100, 75, 25 மொத்தம் டோட்டலாக 200 மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் அவங்க 300 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் 3 hours உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஆப்டிடியூட் டைப்பில் தான் இருக்கும், OMR மெத்தடில் தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதிலே மெயின் எக்ஸாமுக்கு 2 சர்வீஸுக்கு பாருங்கள். அதிலே உங்களுக்கு 100 மார்க்ஸு, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்திங்கன்னா 100, ஜென்ரல் ஸ்டடீஸு 300 உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்துங்க. இதுவும் டிஸ்கிரிப்ட் டைப்பில் இருக்கும். மெயின் எக்ஸாம் குரூப் 2Aக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் இல்லை, அது எடுத்துட்டாங்க. டிகிரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா டிகிரி வைஸாக 150 கொஷின்ஸும், SSLCக்கு 50, மொத்தம் 200 கேட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 200 மார்க் உங்களுக்கு 200 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறதும் டைமிங் எவ்வளோங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் இதில் கொடுத்துருக்காங்க. டைமிங் 3 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை தெளிவாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்துட்டு எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்கங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் நம்ம குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் ஏதாவது தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8012781561 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா
டெஸ்ட் பேட்ச் நம்ம என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 20ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. வேறு ஏதாவது டவுட்னா தாராளமாக நம்மளோட வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமிக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.